வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்குத்துறை பீச்சுக்கு தான் போக போகிறோம். சங்குத்துறை பீச் எதில் இருக்குது அப்படின்னா, நம்ம நாகர்கோவிலில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஒரு சூப்பரான வியூ பாயிண்டாக இருக்குது. வாங்க நமக்கு வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கரெக்டாக சங்குத்துறை பீச்சுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் மத்தியான டைம் தான் வந்தது. ஈவினிங்கானா நல்லா கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை. நம்ம கன்னியாகுமரி வர்றதா இருந்தால் கன்னியாகுமரி மட்டும் இல்லை, அதை சுற்றியும் நிறைய சுற்றுலாத்தலங்களெல்லாம் இருக்குது. அதில் இந்த சங்குத்துறை பீச்சும் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் தான். இங்கே வந்ததும் ஆதிராக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. சங்குத்துறை பீச்சோட என்ட்ரன்ஸ்லே ஒரு பெரிய ஒரு தூணும் அதில் ஒரு சங்கும் அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே சங்குத்துறை கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு போர்டும் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான கடற்கரை தான். உட்காந்துருக்க எல்லாம் நிழற்குடை எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சங்குத்துறை பீச்சு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பெரிய ஒரு சங்கை வடிவமைச்சிருக்காங்க சிமெண்ட்னால். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த கடற்கரையும் இந்த சங்கும் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே இந்த சங்குத்துறை பீச்சு முடிஞ்சால் வந்து பாருங்கள். ஒரு அழகான இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு கடற்கரை. கடல் அலையோட சீற்றத்தில் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது.
இது கொஞ்சம் ஆழமான கடல் பகுதி, அதனால் இங்கே குளிக்கிறதுக்கு கால் நனைக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. நாங்கள் இங்கே நிற்கும் போதே எங்களை ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடற்கரை பக்கத்தில் நிற்கக்கூடாது, ஆனால் தள்ளி நிற்கலாம். ஒருவேளை ஆட்கள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இங்கே குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப அலைகளும் அதிகமாக இருக்கும், ஆழமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அங்கே யாரும் குளிக்கிறதுக்கு அப்புறமா கால் நினைக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த சைடு. அதனால ஜஸ்ட் ஒன்று பார்த்துட்டு வர்றதான். ஆனால் சூப்பரான பீச்சு தான். ஈவினிங்கில் ஆனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ மணி 3 தான் ஆகிடுச்சு. இன்னி தான் ஆட்கள் எல்லாம் வருவாங்க. ஓகே, சூப்பர். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.